லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது, இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா 6ஆம் இடம் கெட்டதாச்சுங்களே, இப்படிலாம் நடக்குதா? இப்போ தான் ஒரு 6 மாதம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ திடீர்னு 6ஆம் இடத்திற்கு வந்து எதையாவது இப்போ பழச கிளச கிளறி விட்டுற போகிறாரு, கடனை கொடுத்துட போகிறாரு, நோயை கொடுத்துட போகிறாரு, அதை கொடுத்துட போகிறாரு, மான அவமானத்தை தலைகுனிமை கொடுத்துட போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் ராசிக்கு பார்வையை விளக்குகிறார் குரு பகவான். ஆனால் ராசிநாதனுக்கு பார்வையை கொடுக்கிறார். 2ஆம் இடத்துல இப்போது இன்னும் ஜென்மச்சனியிலிருந்து அப்படியே விலகி பாதச்சனியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை 6ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்க போவது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சேஃப்டி. 6ஆம் இடத்துல என்ன, 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது வரைக்கும் நல்லா இல்லாத தொழில் நல்லா இருக்கும், இது வரைக்கும் நல்லா இல்லாத வேலை நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், என்ன கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், செஞ்சுட்டு போங்க சம்பளம் கிடைக்கும்ல. அதிகமான வேலை, அதிகமான உழைப்பு. 6 மணிக்கு வர வேண்டிய இடத்துல 8 மணி வரைக்கும் கடையை மூட முடியாது, 10 மணி வரைக்கும் கடையை மூட முடியாது, வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு லாபம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கூடுதலாக உழைக்கிறதுனால 2 ரூபா கூட கிடைக்கும்னா நம்ம விட்டா போகிறோம், அப்படி தாங்க இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, கடன் வருமா? வந்துதான் ஆகும். ஆனால் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு இது வரைக்கும் கடன் வாங்க தேவையில்லை, தொழில் வைக்கிறதுக்கு கடன் வாங்க தைரியம் இல்லாதவங்க இவங்க எல்லாருக்கும் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம் வரும். கடன் வாங்கினால் அடைக்க வேண்டுமே, ஆமாம், மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். ஆகவே ஒரு நல்ல பொருள் சேர்க்கைக்காக, வீடு வாங்கிறதுக்காக, வண்டி வாங்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, ஃப்ளாட்டு கட்டுறதுக்காக, பரவாயில்லைங்க இப்போ இவ்வளோதான் சம்பளம், ஆனால் கொஞ்சம் ஏறும் போல தான் தெரியுது, அல்லது மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, கணவர் இங்கே போகிறாரு, புள்ள டக்குன்னு இப்படி ஒரு இது பண்ணுறாரு, இரட்டிப்பு வருமானம். இந்த பலன் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் 2 வருமானம் வரும், 3 வருமானம் கூட சில பேருக்கு இருக்கும். நாங்கள் 2 பேர் இப்போ வேலைக்கு போகிறோங்க, 3ஆவதாக கூட ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. காரணம், அவர் உச்சகுருவாகி உங்களுடைய ராசிநாதனுக்கு அவரே வீடு கொடுத்தவனாகி ராசிநாதனை பார்க்க போகின்ற அமைப்பில் நல்லவைகள் அதிகம் இருக்குங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள் இப்போது கை கொடுக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லட்சமாக விட்டுட்டேன், 1000 விட்டுட்டேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பங்குச்சந்தை கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத ஒரு புதையல் போன்ற அமைப்புகள். சிலருக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பணங்கள் வர்றது. இது வரைக்குமே வந்து அங்கே பேரை கெடுத்துக்கிட்டேன், இங்கே பேரை கெடுத்துக்கிட்டேன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அலைச்சல் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட நற்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை.